Hi everyone, Assalamu alaikum. This is Amir from Amir recipes and vlog. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நான் மொஹரம் ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் என்ன செஞ்சேன் அப்படின்னு அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் ஏற்றதுமே ஃபஸ்ட்டு ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலான்னு கீர் செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. கீர் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எல்லா இதுலேயுமே சரி ஃபஸ்ட் நான் கீர் செய்வேன். பிரியாணி ஆக்கினாலும் சரி, சிக்கன், குஷ்கா, குருமா, எனிதிங் எதே ஆக்கினாலுமே சரி ஏதாவது ஒரு ஸ்வீட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினப்பேன். அதனால எந்த கிச்சனில் ஃபஸ்ட் நான் ஆரம்பிக்கிறது ஸ்வீட்டில் தான் நான் ஆரம்பிப்பேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் எல்லாமே சேர்த்து ரவா, ஜவ்வரிசி இதெல்லாம் சேர்த்து தான் நான் கீர் செஞ்சுருக்கேன். என் கீர் ரெசிபி வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்பவும் சூப்பராகவும் ரொம்ப யூனிக்காக செஞ்சுருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து கீயில் வந்து முந்திரி திராட்சைலாம் வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கரண்டி ரவா இதை கீலையே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லைட் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 லிட்டர் மில்க் வந்து சூடு பண்ணிக்கோங்க. அப்புறம் வறுத்து எடுத்த ரவா ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ரவை வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது, சேர்த்தோம்னா ரொம்ப கெட்டியாயிரும். கம்மியான ரவா தான் எடுப்பேன். ரவை நல்லா மிக்ஸ் ஆன பிறகு வறுத்தெடுத்த முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் அந்த அதோட மிக்ஸ் ஆன பிறகு ஒரு 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பால் வந்து தண்ணியாகவே இருக்கட்டும். அப்புறம் வந்து ஜவ்வரிசி 2 ஸ்பூன் ஆஃப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதையுமே அது கூட மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் இந்த மில்க்லேயே வந்து இந்த ரவாயும் ஜவ்வரிசியும் நல்லா குக் ஆகணும். குக்கான பிறகு தான் நம்ம சுகர் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா சீக்கிரம் குக் ஆகாது. அதனால் இப்போ வந்து ஜவ்வரிசி நல்லா குக் ஆகிடுச்சு. நான் வந்து கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1/2 மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து 2 ஸ்பூன் ஆஃப் சுகர். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவைப்படுதோ அந்தளவு ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே விட்டோம்னா நல்லா குக் ஆயிரும். இப்போது இதுக்கு மேலே வந்து கொஞ்சோண்டு சேமியா வந்து ஃப்ரை பண்ணி போட்டோம்னா பார்க்குறதுக்கே லுக்காக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் வேணும்னா போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஃபஸ்ட் கீ ரெடி பண்ணிட்டோம். பார்த்திங்களா எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு, எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு பார்த்தீங்களா கீர். அதான் அந்த ரவா போட்டதுனால ஈஸியாக கெட்டியாயிரும். அதனால் ரொம்ப ரவா ஆட் பண்ணாமல் கொஞ்சமாக ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். சரி, கீர் ரெடி. நெக்ஸ்ட்டு மட்டன் குருமா, மட்டன் கிரேவி, சிக்கன் சில்லி, கீ ரைஸ் அதாவது குஷ்கா இது ரெடி பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு 1/2 kg மட்டன் வாங்கியிருக்கேன். இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மட்டன் குருமா செய்வதற்கு 2 வெங்காயம், 2 தக்காளி வெட்டி எடுத்துக்கோங்க. நாங்கள் எப்படி கறி வேக வச்சு எடுப்பேன் அப்படின்னா வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள்தூள், உப்பு, கறி, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணி குருமானா கொஞ்சம் உருளைக்கிழங்குலாம் போட்டால் நல்லாயிருக்கும். பட் கறி வேகிறதால உருளைக்கிழங்கு ரொம்ப வெந்துடும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு 4 to 5 விசில்ஸ் தான் கொடுக்க போகிறோம். அதனால் நல்லா தான் இருக்கும். உருளைக்கிழங்கு ரொம்பலாம் வேகாது, கரெக்டாக இருக்கும். கறி வேகிறதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி உப்பு ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 4 to 5 விசில்ஸ் வரட்டும். குருமாவுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து தேங்காய் எடுத்துக்கலாம். 1/2 முடி தேங்காயில் வந்து ஒரு காவாசி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கசகசா, 2 முந்திரி, ஒரு 4-5 மிளகு, கொஞ்சோண்டு ஜீரகம். இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவும் குருமாவில் தெரியக்கூடாது, போட்டிருக்கணும், ஆனால் அந்த ஃப்ளேவர் தெரியக்கூடாது. அதனால் கொஞ்சம் கம்மியாக மிளகு ஜீரகத்தை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க.
நல்ல கறி குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாஸை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் மிளகாத்தூள், மல்லித்தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 4-5 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி குக் பண்ணியிருக்கேன். அரைச்சி வச்ச மசாலாஸையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். அவ்வளோதான், குருமா ரெடி ஆயிடுச்சு. கீ ரைஸ் செய்கிறதுக்கு அரிசி ஊற போட்டுக்கலாம். ரைஸ் வந்து வீட்டு அரிசிலையும் எடுத்துக்கலாம். புடிசான ரைஸ் எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். நான் கொல்லம் அப்படிங்கிற ரைஸ் வாங்கியிருக்கேன், மாரில் தான் வாங்கினேன். நெய்ச்சோறு செய்கிறதுக்கு வந்து 2 வெங்காயம் 2 தக்காளி வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்டு கோகோனட் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன், 100 கிராம்ஸ். நெக்ஸ்ட் வந்து 1 ஸ்பூன் ஆஃப் கீ, அதுக்கப்புறம் வெட்டின வெங்காயம், பட்டை, கிராம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா இதையும் போட்டு நல்லா இந்த மாதிரி லைட் ஃப்ரை பண்ணதுமே 3/4 கிலோவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், குஷ்கா எப்படி செய்கிறது, வீட்டு அரிசியில் எப்படி செய்கிறதுன்ட்டுலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், டீட்டெயிலாக வேணும்னா ப்ளீஸ் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஊற வச்ச அரிசியை ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஜஸ்ட் 10 to 15 மினிட்ஸில் குஷ்காவும் ரெடி ஆயிடும். மினிட்ஸில் குஷ்கா ரெடி ஆயிடுச்சு. ரைஸ்க்கு இது கரெக்டான வாட்டர் மட்டும் கரெக்டாக போட்டோம்னா போதும். அந்த டைமில் கரெக்டாக எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். இங்கே மட்டன் குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மட்டன் கிரேவி. இப்போ வந்து கிரேவிக்கு என்ன தேவைன்னு பார்த்துடலாம். பெரிய வெங்காயம் வந்து பெருசாக இருந்தால் 1 போதும், 1 தக்காளி, மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெப்பர் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், ஜீரகப்பொடி 1 ஸ்பூன், அப்புறம் கிரேவி செய்கிறதுக்கான கறி. அவ்வளோதான். ஆயில் இருக்கான்னு பாருங்கள். சப்போஸ் ஆயில் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. தென் 1 ஸ்பூன் ஆஃப் மிளகாத்தூள், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணி தேவையான அளவு, ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. அது குருமாவுக்கு அரைச்சி வச்ச தேங்காய் 1 ஸ்பூன் மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நல்லா ஒரு 5 to 6 விசில்ஸ் வந்தாலே போதும், கிரேவி வந்து நல்லா ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து சில்லிக்கு வந்து மசாலா கலக்கி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஜஸ்ட் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. மட்டன் கிரேவி, புதினா சட்னி, கீ ரைஸ், சிக்கன் 65, கீர், தென் மட்டன் குருமா. இது எல்லாமே ரொம்ப எம்மியாக ஸ்பெஷலாக மொஹரம் பொண்ணு செஞ்சுருந்தேன். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே சிம்பிளான ரெசிபி தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.